ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சரிகமபா பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு தான் ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய போட்டியாளர்களுக்கும் ஒரு சில ட்விஸ்ட்டுகள் இருக்குங்க. அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ரீசெண்டாக ஜீ தமிழில் நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமபா சீனியர் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் கிட்டத்தட்ட 12 போட்டியாளர்கள் தான் உள்ள இருக்காங்க. அதுல 11 பேர் யார் அந்த 4 சீட் வந்து பிடிக்க போறாங்க அப்படின்னு கூடிய கியூரியாசிட்டி தான் ரொம்பவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு வாரமும் புது புது ரவுண்டை கனெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சரிகமபா டீம் இந்த வாரம் டூயட் சாங் ரவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரவுண்டை கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ரொம்பவே சூப்பரா நிறைய பேர் பாடிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ குறிப்பா சொல்லணும்னா சிவானியோட பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருக்கு. ஸ்ரீஹரிஷோட பர்ஃபார்மன்ஸ் எந்த வாரமும் இல்லாம இந்த வாரம் அவருக்கு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஹைப் கிரியேட் பண்ணி ரொம்பவே பாத்தீங்கன்னா ஜட்ஜஸும் சூப்பர் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சில பர்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மைண்ட்ல வச்சிருப்போம், அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் என்னப்பா ஆச்சு அப்படின்ற ஒரு மைண்டுக்குள்ள ஓடும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய போட்டியாளர்களுக்குமே இந்த ஒரு சந்தேகம் வந்திருக்குமா என்னன்னு தெரியல. ஸோ திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் ரொம்பவே ஹைப்பா காட்டப்பட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில இனியாவுடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த வாரம் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருக்கு. சிவானிக்கும் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ரீஹரியோட பர்ஃபார்மன்ஸ் மொத்த டீமே வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி பார்த்தது இல்லாம அவரை ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி தள்ளிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில இந்த டைம் செகண்ட் டிக்கெட் ஃபினாலே வின் பண்ண போது சபேஷ்னா, ஸ்ரீஹரியா இல்ல சிவானி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு குழப்பம் உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரீசெண்ட் அப்டேட் படி சிவானி இல்லைன்னா ஸ்ரீஹரி இவங்க 2 பேர்ல வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குமோ அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் டாப் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சபேஷன் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்ற விஷயத்தை நம்ம தாராளமா நம்பலாம். ஏன்னா சபேஷன் ஃபேன்ஸ் அந்த விஷயத்த நிறைய பேர் ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இனியாவுடைய பர்ஃபார்மன்ஸும் நாளுக்கு நாள் ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்கும்போது கிளியரா தெரியுது. ஸோ அந்த வகையிலும் இவங்களுக்கும் வாய்ப்புகள் கிடைக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கமெண்ட் என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.